ஒரு விஷயத்த நாளைக்கு பண்ணலாம்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க ஒரு பெர்சனா இருந்தேன் அப்படின்னா, லிட்டரலா ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாரு. டெஃபினெட்லி இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அது மட்டும் இல்லாம உனக்கு ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவா இருக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்றேன். இன்னைக்கு நான் ஒரு பேரியர பிரேக் பண்ணி ப்ரோக்ராஸ்டினேஷன்லாம் தூக்கி அடிச்சுட்டு வந்து தான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்கேன். அது என்ன அப்படின்றத நான் முன்னாடியே உன்ட்ட சொல்லிடுறேன். சைக்கிள் ஓட்ட ரொம்ப பிடிக்கும். சூப்பரான ஒரு சைக்கிளும் வச்சிருக்கேன். பட் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் அந்த சைக்கிள ஓட்டிட்டு 2 வருஷம் அதுக்கு ரெஸ்ட் குடுத்துட்டேன். ஏன் அப்படின்னா, எனக்கு சைக்கிள் ஓட்ட பிடிக்கும். சைக்கிள் கண்டிஷனா இருக்கு. பட் இருந்தாலும் சரி ஓகே நாளைக்கு ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு அத நான் கம்ப்ளீட்டா ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட 2 வருஷமா ப்ரோக்ராஸ்டினேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். புரியுதா? ஆனா, நேத்து நைட்டு ஐ டிசைடட் ஒன் திங். இதுக்கப்புறம் நான் வந்து ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணக்கூடாது. டெஃபினட்டா அந்த சைக்கிள் நான் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா, இட் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். சைக்கிளிங் வந்து ரொம்ப குட் ஃபார் ஹெல்த். அண்ட் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 விஷயம் தான் நம்ம லைஃப்ல ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவை. ஒண்ணு பிடிக்கணும். இன்னொன்னு அது நமக்கு நல்ல விஷயமா இருக்கணும். 2மே இருந்துமே ஒரு விஷயத்த நம்ம ஸ்கிப் பண்றோம் அப்படின்னா, அது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம், கொடூரமான ஒரு விஷயம். அத தான் நான் 2 வருஷமா பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் நான் அத பிரேக் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணேன். அண்ட் அத பிரேக் பண்ணிட்டு சைக்கிளிங் போயிட்டு வந்து தான் இந்த வீடியோவ நான் மேக் பண்றேன். இதே மாதிரி உன் லைஃப்ல நெறைய விஷயங்கள் உனக்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்களா இருக்கும். உனக்கு அது ரொம்ப செய்யறதுக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். பட் ஏதோ ஒரு ரீசனுக்காக இல்ல ரீசனே இல்லாம யூ ஆர் ஸ்கிப்பிங் எவ்ரிடே கரெக்ட்டா? அததான் வி யூஸ்ட் டு கால் இட் அஸ் ப்ரோக்ராஸ்டினேஷன். அது உன் லைஃப்ல இனிமே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அஸ் எ பிரதரா நான் ஆசைப்படுறேன். ஸோ ஐ அம் ஷேரிங் திஸ் வித் யூ. ஒரு விஷயம் உனக்கு பிடிக்குது. அந்த விஷயம் செய்யறதால உன் லைஃப்ல ஏதோ ஒரு சர்டைன் ஸ்டேஜ்ல யூ ஆர் கோயிங் டு இம்ப்ரூவ் அட்லீஸ்ட் எ பெர்சன்டேஜ் அப்படின்னா கூட, இன்னைக்கே போய் அத பண்ணிடு. இப்ப இந்த வீடியோவ பார்த்துட்டு அப்படியே ஃபோன எடுத்து வச்சுட்டு அந்த விஷயத்த போய் பண்ணிட்டு வா. அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்காது. ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் செய்ய வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கும். பட் ஏதோ ஒரு ரீசனுக்காக வி ஆர் ஸ்டில் ஸ்கிப்பிங். அத மட்டும் தயவு செஞ்சு பண்ணாத. இப்ப போய் அந்த வீடியோவ அந்த நீ ஒரு விஷயத்த ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிட்டு இருக்கல, அத பண்ணிட்டு வந்து இந்த வீடியோல ப்ரோ நான் சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணிட்டேன் ப்ரோ. இதுக்கப்புறம் என் லைஃப்ல ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்ற ஒண்ணு கிடையாது அப்படின்னு கமெண்ட் பண்ண அப்படின்னா, ஐ வில் பி ரியலி ஹாப்பி. இவ்ளோ போஸ்ட் போட்டு இவ்ளோ ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணப்ப எனக்கு இல்லாத ஒரு சந்தோஷம், நீ பண்ண போற அந்த ஒரு கமெண்ட்ல எனக்கு இருக்கு. அட்லீஸ்ட் ப்ரோ என்னால இன்னைக்கு முடியாது ப்ரோ. நான் மீன்ஸ் இப்ப என்னால முடியாது. கொஞ்ச நேரத்துல நான் பண்றேன் அப்படின்னா கூட யூ கேன் கமெண்ட். எஸ் ப்ரோ இன்னைக்கு நான் அந்த ப்ரோக்ராஸ்டினேஷன தூக்கி போட்டு சாத்த போறேன் அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்ட அப்படின்னா, ப்ளீஸ் டூ கமெண்ட். இட் வில் பி வெரி மச் ஹாப்பி ஃபார் மீ. ஓகேவா? அதே மாரி உன் ஃப்ரெண்ட் யாராவது ஒருத்தவன் ஓகே தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பான்ல ஏதாவது ஒரு விஷயத்த. அவனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணு. டெஃபினட்டா அவனுக்குமே இது ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவா இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். செய்வல்ல? ஓகே தேங்க் யூ. நாளைக்கு ஒரு நியூ வீடியோல பார்க்குறேன்.